சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்துள்ள கன்னிமாரா பொது நூலகம் 1896இல் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சிய நூலகங்களில் ஒன்றான இந்த நூலகம் இந்தோ சாரசனிக் பாணியில் கட்டப்பட்டது. இந்தியாவில் உள்ள 4 தேசிய களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் ஐக்கிய நாடுகளின் வெளியீடுகளுக்கான களஞ்சிய நூலாகவும் இந்த நூலகம் திகழ்கிறது. பழமையும் பெருமையும் மிக்க இந்த கன்னிமாரா பொது நூலகம் 4,58,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு இளைய தலைமுறையினரை ஈர்க்கும் மையமாக மாறியுள்ளது. அறிவியல் பூங்கா, குடிமைப் பணி தேர்வு எழுதுபவர்களுக்கான படிக்கும் வசதி மற்றும் தங்களின் சொந்த புத்தகங்களை கொண்டு வருபவர்களுக்கான பிரத்யேக வாசிப்பு பிரிவு ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. கைரோஸ்கோப், பெரிய அளவிலான தனிம அட்டவணை மற்றும் மனித உடற்கூறியலை கற்பிக்கும் தொடுதிரை உள்ளிட்ட ஸ்டெம் செயல்பாடுகளுடன் கூடிய ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் பூங்காவாக நூலகம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. புத்தகங்கள் பிரிவில் சுவாரஸ்யமான அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. அறிவியல் பூங்காவில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தங்களின் உச்சரிப்பு சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்க முடியும். அத்துடன் புதிர்களையும் தீர்க்கலாம். மனித உடற்கூறியல் கண்காட்சி குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நான் கன்னிமாரா லைப்ரரியில் டெய்லி வந்து படிக்கிறேன். இங்கே சயின்ஸ் பார்க் புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. விஆர் ஃபியூச்சர், அப்புறம் ஹியூமன் பாடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி அங்கே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம். புதிய மாநாட்டு அரங்கம், புதிய மின்தூக்கி மற்றும் மேம்படுத்தப்பட்ட கழிப்பறைகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. கட்டிடத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ள பாரம்பரிய பிரிவில் அரசு ஆவணங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவுகள் மற்றும் நிலவரி பதிவேடுகள் ஆகியவை உள்ளன. இது ஆராய்ச்சி அறிஞர்களை ஈர்த்து வருகிறது. இன்றைக்கி அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில், எந்த வகையில் அவங்கள்ட்ட சொன்னால் புரியக்கூடிய வகையில் அந்த மாதிரி நவீனப்படுத்தப்பட்ட எளிமையான முறையில் அந்த குழந்தைகளுக்கு அந்த வசதிகள், அறிவியல் மற்றும் ஆங்கில பேச்சு திறன், கணிதம் உள்ளிட்ட துறைகளில் அந்த பெரிய குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில், அவர்களுக்கான ஒரு வாசிப்பு திறனை குழந்தைகளுக்கு மேம்படுத்தக்கூடிய வகையில் நூலகத்தில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அறிவியல் மனப்பான்மையையும் ஆர்வத்தையும் வளர்க்கும் புதிய ஸ்டெம் பிரிவு மற்றும் பெரிய மரங்கள் மற்றும் கிரானைட் இருக்கைகளுடன் கூடிய அமைதியான வளாகம் ஆகியவை சிந்தனைக்கும் அறிவுசார் விவாதங்களுக்கும் ஊக்கமளிப்பதால் கற்றல், கண்டுபிடிப்பு மற்றும் அறிவுசார் வளர்ச்சி ஆகியவற்றின் மையமாக கன்னிமாரா நூலகம் மாறியுள்ளது. கன்னிமாரா பொது நூலகத்தை புதுப்பித்த தமிழ்நாடு அரசிற்கு வாசகர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். நாங்கள் லைப்ரரியில் வந்து விசிட் பண்ணும்போது ஃபுல்லாக ரெனியூ பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே இருக்க இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் ப்ளஸ் சயின்ஸ் சென்டரை வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். அப்போ வந்து ஸ்பெஷலி இருக்க இந்த ஹியூமன் பாடி டிஸ்பிளே, இந்த வீரா மாடியூல்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் நிறைய சயின்ஸ் கேம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல எஃபர்ட் எடுத்து இப்போ சில்ட்ரனுக்கு தேவையான இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டடி சென்டரில். ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த சில்ட்ரன் லைப்ரரியில் வந்து நிறைய யூஸ்ஃபுல் புக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பற்றி தமிழ்நாடு சிஎம் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. கருத்தினை போலத்தான் இந்த நூலகமானது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு களஞ்சியமாக இருந்து வருகிறது. உலகம் எங்கும் தேடி சென்று கிடைக்கக்கூடிய அந்த அறிவு செல்வத்தை விட நம் கையில் இருக்கும் ஒரு புத்தகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவானது மிகப்பெரிய அறிவு செல்வத்தை நமக்கு தரக்கூடியது. அந்த வகையில் தான் இந்த நூலகத்திற்கு தமிழ்நாடு அரசு தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த புனரமைப்பு பணிகள் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் என் செந்தில், அன்பழகன் மற்றும் சுந்தருடன் செய்தியாளர் மாரியப்பன்.